வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்ன நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, நான் இட்லி பொடி தயார் பண்ண போகிறேன். அந்த இட்லி பொடி நான் சேல்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே. ஆனால் அது எல்லாமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வீடியோ போடுறதுக்காக சரி நாங்கள் செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் இதை காட்டுறதுக்காக தான் இப்போ போடுறேன் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், 1/2 கிலோ உளுந்து, 300 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 10 பல். தோலோடு தான் போடணும், தோல் இல்லாமல் போடக்கூடாது. அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 50 கிராம் 25 கிராம் அளவுக்கு இந்த கட்டி பெருங்காயம், நல்ல பெருங்காயம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடி நல்லா கை நிறைய அள்ளி வச்சுக்கணும் இதோட அளவுக்கு. இது கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு நான் பவுட்ரு பண்ணும்போது, பொடியாக ரெடி பண்ணும்போது நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வறுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தனித்தனியாக வறுக்கும்போது தனித்தனியாக தான் வறுக்கணும். ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஒன்றா போட்டு வறுத்தோம்னா உளுந்து ஒரு மாதிரி வறுக்கணும், அப்புறம் கடலைப்பருப்பு பாதி உள்ளே வறுப்படாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால் இது இப்படி தனித்தனியாக தான் வறுக்கணும். இட்லி பொடி செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைக்கிறதுனால காரமெல்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா கூட அதிகமாக காரம் இல்லாமல், மீடியமாக ரொம்பவும் உரப்பு இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் காரம் இருக்கும். அதனால் நாங்கள் யார் வேணாலும் இது சாப்பிட்லாம். நீங்கள் வேணுங்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இட்லி பொடி வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள். நல்ல ஒரு வாசனை. நல்லா வாசனை உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துடணும். முறுக்குக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி லைட்டாகலாம் இது வறுக்கக்கூடாது, நல்லா சிகப்பாக வறுக்கணும். அப்போ தான் பொடி நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். கைவிடாமல் தான் கிளறணும். ஏன்னா ஒரு பக்கம் வறுப்பட்டு ஒரு பக்கம் வறுபடாமல் போயிடும். அதனால் கைவிடாமல் கிளறி தான் இதை நம்ம கூட வறுக்கணுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஈவனாக வறுப்படணும்னா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா ரெட் கலராக வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொன்னெல்லாம் செவந்து வரணும் உளுந்து. அப்போ தான் உங்களுக்கு பொடி நல்லா வாசமாக மணமாக இருக்கும். கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறும். பாருங்கள், கலராக மாறும்.
இந்த மாதிரி கலராக நல்லா கோல்டன் ப்ரௌன் வீடியோவில் தெரியுதா தெரியல, ஆனால் செம்மையாக கலராக இந்த மாதிரி வரணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா இப்படி வரும். வறுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இப்படி தூக்கி பக்கத்தில் தட்டை வச்சுட்டு கொட்டிடலாம். இது சும்மா உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான், அளவு குவான்டிட்டி கம்மியாக படிக்க ஏற்கனவே பொடி அரைச்சி வச்சுருக்கேன் ரைஸுக்கு. இது அது போடையில் நைட் நேரமாக செஞ்சதுனால எனக்கு வீடியோ போட முடியல. இப்போ பகல் டைம் எனக்கு இந்த குவான்டிட்டி கம்மியாக ஒரு அரை கிலோவுக்கு 2 பேர் கேட்டுட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு அரை கிலோ, ஒருத்தவங்களுக்கு 1/4 கிலோ 2 பேருக்கு கேட்டுருக்காங்க. இப்போ 4 பேருக்குங்க. அதனால் இருக்கிற பொடி வந்து வேண்டாம், அதே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மொத்தம் 1 கிலோவுக்குள்ள குவான்டிட்டி நான் அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு இதை கொடுத்து அரைச்சி அதெல்லாம் நான் வீடியோ போட்டுருக்கேன். எந்த பொருளுமே நான் கடையில் வீட்டுக்குமே தேவை அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரியாக கொஞ்சமாக போட்டு கூட டக்குன்னு செஞ்சு வச்சுருவேன். கடையில் எதையுமே நான் வாங்குறதில்லை. கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருள் எதுவுமே எனக்கு இருக்க தரதில்லை. ஏதோ ஒரு சமயத்தில் தீர்ந்துருச்சுன்னா, முன்னாடி இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசரத்துக்கு தீர்ந்துருச்சுன்னா நான் போய் கடையில் 2-3 தடவை வாங்கி பார்த்துருக்கேன். வாங்கி சாப்பிட்டா வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது. அதனால் இட்லி பொடியாகட்டும், மிளகாத்தூள் எதுவுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். எந்த ஒரு பொருளுமே கடையில் வாங்குறதில்ல. எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸுக்கும் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் நாங்கள் வச்சுப்போம். அதனால ரொம்ப தரமான குவாலிட்டியாகவும் எல்லா பொருளுமே ரெடி பண்ணுவோம். நம்மளும் சாப்பிடணும், எல்லோரும் அது நல்ல பொருளாக எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் நல்லபடியாக செஞ்சுட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு முறை வாங்கி பாருங்கள். உங்களோட ப்ராடக்டை எப்படி தரமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண் கூட தெரியும். இதுக்கு உடனே சேல்ஸ் ஆகிடும். இது அரைக்கிறது மட்டும்தான் பார்த்து இது அரைச்சி இது நல்லா வறுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு உடனே பொடி பண்ண உடனே பேக்கிங் பண்ணி போயிடும். அதனால தான் இப்போ வீடியோ உடனே உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பக்கத்தில் குடியிருக்கிறவங்க தான் சுத்தமாக பொடி தீர்ந்துருச்சு, உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க பொண்ணுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க வீட்டுக்காரங்க சேர்ந்து 1 கிலோ கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ அவங்களுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அர்ஜெண்டாக ரெடி பண்ணோம்னா உடனே அரைச்சி அவங்க கையில் ஃப்ரெஷ்ஷாகவே உடனே இதே மாதிரி தான் நீங்கள் யார் கேட்டாலும் உடனே வறுத்து உடனே ஃப்ரெஷ்ஷாக எத்தனை கிலோ கேட்டாலும் 1/2 கிலோ கேட்டிங்கனாலும் சரி, 2 கிலோ கேட்டிங்கனாலும் சரி, உடனே கேட்ட உடனே ரெடி பண்ணி இட்லி பொடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பேக் பண்ணி வெளியூரில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நான் கொடுத்து அனுப்பிடுவேன். கொரியரில் அனுப்பிடுவேன். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்படி தான் வறுக்கணும். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகும் இதை வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா வறுத்துடணும். அதில் போட்டு நல்லா காஞ்ச கருவேப்பிலைன்னா நீங்கள் போடலாம். காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பச்சையை வந்து நல்லா வறுத்துடணும். அதை சட்டியில் போட்டு அது பச்சையே இல்லாத அளவுக்கு மாற்றணும். அப்போ தான் இட்லி பொடி கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நல்லா வறுத்துடலாம் இந்த மாதிரி.
பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை இந்த பாருங்க ஒரு கைப்பிடி அளவு இந்தளவு போட்டோம்னா நல்ல இட்லி தூக்கலாக இருக்கும் டேஸ்ட். இதை வந்து இந்த மாதிரி யாரும் செய்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இப்படி செய்வேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை நான் ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. பொட்டுக்கடலை 4 பொட்டுக்கடலை நல்லா போதும். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து ரொம்ப மாவு தன்மை உள்ளது, அதனால் ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வறுத்தாலே போதும். அது எல்லாமே வறுத்துட்டு மிளகா வறுக்கிறது இங்கே பாருங்கள், வறுத்து நல்லபடியாக வறுத்தேன். தான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். வறுக்கும்போது மட்டும்தான் தனித்தனியாக போடணும். வறுக்கும்போது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 50 கிராம் அளவுக்கு, 50 கிராம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இப்போ வர மிளகாயெல்லாம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது, மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கணும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது இல்லையா, அதனால் ஒரு அளவாக நல்லா ஒரு கரெக்டான அளவில் போட்டு மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ நான் வாங்குகிற மிளகாய் எல்லாமே தலை மிளகாயாக வாங்குவேன், அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் 50 கிராமோட கம்மியாக தான் போட்டுக்கணும். கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாவாக இருந்தால் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். நல்லா சூப்பு நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் வந்து போடும், இது நல்லா தலை மிளகாய், அதனால் இது காரம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு இந்த பூண்டு வந்து அதே மாதிரி பெருங்காயத்தை நல்லா தட்டி இப்படி போட்டுக்குவோம். நம்ம பெருங்காயத்தை தட்டி போட்டுக்கலாம். இந்த பூண்டு உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, இந்த பூண்டை மட்டும் என்ன பண்ணணும், லைட்டாக எண்ணெயில் சும்மா லைட்டாக வறுத்து அதில் போட்டுருவோம். ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டு வறுத்து போட்டுடலாம். இதை இப்போ இதெல்லாம் வறுத்து முடிச்சிட்டேன். நான் வந்து பவுட்ரு அடித்த பின்னாடி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், பாருங்கள்.